எத்தனுங்கிற நீ ஒன்று எல்லாரும் சரிப்பா ஏதாவது வேலை செய்யும்ப இந்த என்னவோ அதை மட்டும் தின்னுக்கா எந்த அவ்வளோ எடுத்துன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத இக்குதே சொல்கிறோம். ஏதோ 6 மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சிக்கன் பருத்தி வாங்கினாந்து தின்ற மாதிரி தின்றும்ப. மழை யார் யோகமாகுதா மழை வரும் அது சாப்பிட்டு போய் அதை அர்த்தம் சரியாக போகுது. அதுவும் 3 பரோட்டா தான் வாங்கினாந்துங்குது. நான் பண்ணுறது சூழ்நிலை அப்படிக்குது. இன்னும் உரம் மருந்து போகிறதுக்கே சரியாக போகுது நம்மளுக்கு. எங்கே நாம் எல்லாத்தையும் வாங்கி தின்னு நல்ல காசை மிச்சம் பண்ணி பரோட்டா வேணும். இதில் எது முட்டை சேர்வா எது சிக்கன் சேர்வா? இது ரெண்டும் ஒரே சேர்வா, அது ரெண்டும் வேறு. சிக்கன் சேர்வா கூட நல்லா இல்லையா? முட்டை சேர்வா சூப்பராக இருக்கும். இது சோப்பாக்குது, அது மஞ்சளாகுது. இது ரெண்டும் தான் முட்டை சேர்வா, இது வந்து சிக்கன் சேர்வா. அதுக்கு ஒரே சரியாக ஃபோனு வாயின்னு என்ன பண்ணுறது, நாக்கு செத்து போச்சு. புளியும் பஜ்ஜியும் தின்னு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த பரோட்டா சாப்பிடு எல்லாம் பறந்துடுது. அது ஒரு மருந்து நம்மளுக்கு. எல்லோரும் குவாட்டர் அடித்தா நம்ம பரோட்டா அடிக்கிறது. நேரம் சத்துக்கு வச்சுட்டு வந்தோம்ப. இப்போ சாப்பிட்டு போய் அப்படியே பூ வரத்தா 7 மணி வரைக்கும் அப்படியே இருக்கணும். இது என்ன கிழிஞ்சு போன பனியன் மாதிரி. அதை கிழிஞ்சு போன பரோட்டா தான் அது. பரோட்டாலாம் அப்படி தான் வரும். எல்லாம் ஆளுக்கு ஒன்று தான். அப்புறம் நம்பத்தில் எதனா பங்கு கேட்குற மாதிரி வச்சுக்காத. பரோட்டாவை பார்த்தா அப்படியே பங்காரம் பார்த்த மாதிரி இருக்குது. மயில் இது வாங்கினது நீ அதே எங்க எடுத்து வலசாஸ்கினியா? பார்த்தான் அது வெளியே இருந்ததுக்கு தெரியல உனக்கு. நான் பப்ஸு வேணான்னு சொன்னேன். பப்ஸுக்கு பதில் தான் முட்டை வாங்கினாந்து கேட்டேன். முட்டை மைதா மாவில் ஆகுது, அதுக்கு பரோட்டா. மைதா மாவுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிறது முட்டை. சரியா பசல்ல மாவும் எதுவும் சேர்த்தா முட்டை பப்ஸு சாப்பிடு. ஏதோ நீ கேட்டே இருந்ததுனால நீ 2 தின்னுக்கா முட்டை. ஏதோ நான் 1 தின்னுக்கிறோம். என்ன அழுக்காக்குறாரு. கழுவிடு, சோப்பு போட்டு கழுவு, சரியா போகுது. நான் விற்கிறதே அழுக்கு, இதில் அழுக்கு வேறு கேட்டால் எப்படி நான் என்ன சொல்கிறது? இப்போ தான் சொன்னோம் அகழ்ந்து தின்னுக்கலான்ட்டு. எனக்கு பத்தலைன்னா நீ கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு தின்னுப்பாரு, இது என்ன சேர்வானே தெரியல. 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது நானே சாப்பிட்டு பார்க்குறேன். முட்டை சேர்வா தான் இது. என்ன பண்ணாலும் முட்டை சேர்வா செம்ம டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. நம்ம ராயகோட்டை ஏரியாவை தாண்டி போயினா சாப்பாடு எங்கேயும் டேஸ்ட்டாக கிடைக்கிறதில்ல. ரொம்ப கன்றாவியாக கத்தி. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் டேஸ்ட் ஆகுது ஓரளவுக்கு. நம்ம ஸ்டேட்டை தாண்டினாலேயும் சாப்பாடு கஷ்டமே. கர்நாடகா சாப்பாடு நல்லா இருக்குது. ஆந்திராவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. கேரளா தான் ரொம்ப மோசம். தட்டிக்கலாம் இன்னும் ரன்னாக போனால் தின்று தட்டி கூட வாடகை கேட்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு தனியாக காசு, அப்புறம் சேர்வாக்கு தனியாக காசு. இப்போ கடத்தவே முடிய மாட்டேங்குது. பரோட்டா வெறும் 15 ரூபா தான், இது 10 ரூபா வாட்டுங்குது. ஆனால் தொட்டுக்கூர் குருமா தான் 50 ரூபா. கேரளாவில் அப்படி தான் செம்ம சண்டை. அடிச்சாலும் வேலை ஆகாது, என்ன பண்ணாலும் வேலை ஆகாது. என்ன இருந்தாலும் நம்ம முத்திய இவ்வளோ போய் கப்பில் பழகிடுச்சு. அவங்களுக்கு பழகிடுச்சு. அதே கேரளாக்காரெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா எல்லாமே இவ்வளோதான்னா ரொம்ப இதாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து பரவாயில்லையே கம்மியாக சொல்கிறாங்க, 10 ரூபா தான் பரோட்டா, ஒரு 3 பரோட்டான்னா கூட 30 ரூபா தான் ஆசை. முட்டை சேர்வா அது கிடையாது. சாப்பிட்டு பார்த்தா வந்து தெரியும். நம்மளா முடிவு எடுத்துட்டா வேலை ஆகிறதில்ல. இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குது.
அதுவும் நல்லா தாங்குது. அதான் முட்டை இருக்கும். இது சிக்கனா? இதே நல்லா இருக்குது. அதான் முட்டை சேர்வா தான் நல்லா இருக்குது. சிக்கன் சேர்வா சிக்கனா நல்லா இல்லை. வீட்டில் சுடுற ரொட்டியை விட மிராலில் தண்ணி மைதா மாவு விளையிறது ஒரு விவசாயி. குச்சிக்கிழங்கா விளைஞ்சி அது என்னென்னமோ மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மக்கிட்ட காசாக அதிகமாக விற்று அதை ரொட்டியாக விற்று எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்கன்னு பாரு. எவ்வளோ ஒரு ரொட்டி? 15 ரூபா. ஆனால் மைதா மாவு ஒரு கிலோவே 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாரு குச்சிக்கிழங்க. அது எங்கே போய் மேனுஃபேக்சரிங்